இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நின்று ஜெயிக்க போறது சொல்லுங்க. திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். என்ன முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை. எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா முருகனை? திருச்சியில அவங்களுக்கு அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி. என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள் ஒண்ணு கவனிச்சுக்கணும். சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன் என் முருகன் மேல ஆணையா சொல்றேன். இதுதான் சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமிழா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வெற்றி வேல்னு தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீபம் இல்லையா, இல்ல தீக்குச்சி இல்லையா, இல்ல எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில. அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு இருந்தியா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்துல நின்று ஜெயிக்க போறது சொல்லுங்க. முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது என் முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டு இருந்தான். அதை 10,000 ரூபாய 1,00,000 ரூபாயை ஏத்திருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனேன்னு அதை கேட்பிய? பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்குவாரி நீ ஏத்துறானே, அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறானே என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம் சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்ட. அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. ஏன்னா கோயில கட்டினவுடனே பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு. அதானே சத்தியம். இப்ப யாரும் அது மாதிரி ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சுட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்ன குடிக்க அண்ணா கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை.
என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சிருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்க சிக்கந்தர் தர்காவா நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமா தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வந்து வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா? இல்ல என் சொந்தக்காரன் தானே வேறி இருக்கான், மாறி இருக்கான். சொல்லுங்க. போன ஆண்டு இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்கான். அப்ப யாரு அவன் என்ன சொல்லுவீங்க? அரேபியால இருந்து வந்தான், பங்களாதேஷ்ல இருந்து வந்தான்னு சொல்லுவியா நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர் நாங்க தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்க ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஒரு இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதுல யாரு எதுக்குறமா? நீங்க முருகனை வழிபடாதீங்க பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏத்திருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏத்திருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியல்ல, அடுத்த ஆண்டு போடுவீல? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29 போடுவிய. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவிய. வேலை யாத்திரை என்ன நேத்த முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? இத்தனை வருஷமா வேலை என்ன அவர்கிட்ட கையில் இல்லாம அடமான வச்சிருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க. நான் அதை வெறுக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் வரல. வழிபடுற தெய்வமா தான் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது. அதை நான் தவறுன்னு தான் சொல்றேன். அது ஐயா வந்தா அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதை வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சு, அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சிருக்கணும்னா, அழைச்சு பேசி, இந்த பீஸ் கமிட்டிங்பாங்களா, அது மாதிரி ஒரு சமாதான நல்லிணக்க குழுவை வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்க நடக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு செய்யுங்க. அது அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது. அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கிறான்னு சிஎஸ்எஃப் நீ மத்திய என்ன சொல்றது சர்வீஸ் ஃபோர்ஸை தூக்கி நீ அதை வச்சுக்கிட்டு ஏத்து அப்படின்னா, நாளைக்கு அங்க ஒரு கலவரம் வந்துருச்சு, அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வீர பிரச்சனை வந்துருச்சு, அரசு பொறுப்பு இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா? காவல்துறை நடவடிக்கை தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது. முத வழக்கமா அங்க கந்திரி ஆக்குறதுக்கு கிடாய் வெட்ட போறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அத பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான். எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.